Hello, my dear family and friends. Welcome back to our channel F&F Galatas. இன்னைக்கு நம்ம என்ன விலாக் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம அண்ணியோட செகண்ட் பேபியை வந்து காட்ட சொல்லி ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ அதனால வந்து இன்னைக்கு பாப்பாவை காட்டலான்ட்டு ஒரு முடிவு எடுத்தோமா. ஆனா வீட்டுல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாப்பாவெல்லாம் காட்டினீங்கன்னா நீங்க இதுக்கப்புறம் வீடியோவே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து பாப்பா வந்து எப்படி வந்தா, செகண்ட் பிரெக்னன்சி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத நாங்க இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். பிளஸ் பாப்பா பண்ண சேட்டைகள்லாம் வந்து நாங்க வீடியோஸ் நிறைய எடுத்து வச்சிருக்கோம். பாப்பா ரிவீல் பண்ண பிறகு அந்த வீடியோஸ்லாம் நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். அதுக்கு முன்னாடி வந்து அவரோட வாய்ஸ், அவர் எங்களை எப்படிலாம் வெறுப்பேத்துறாரு, அது எல்லாமே நாங்க வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்றோம் இந்த விலாக்ல. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். செகண்ட் பிரெக்னன்சி வந்து ஆஃப்டர் 10 இயர்ஸ் கழிச்சு எனக்கு வந்து நடந்தது. செகண்ட் பேபியே வேண்டான்ற ஒரு முடிவுல தான் இருந்தோம் நாங்க 2 பேரும். சரி அப்புறம் நிறைய பேர் வந்து திட்ட ஆரம்பிச்சாங்க. செகண்ட் பேபி வந்து இருக்கணும், ஏன்னா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னதுனால நாங்க செகண்ட் பிரெக்னன்சி பத்தி யோசிக்கல. ஆனா அது ஹேப்பன்ஸ், அதுவா நடந்துடுச்சு. அப்புறம் முதல்ல வந்து எங்க வீட்டுல அவர் ஒத்துக்கல, வேண்டான்ற மாதிரி ஒரு இதுல இருந்தாரு. அப்புறம் என்னோட மதரின்லா, எங்க நாத்தனார் எல்லாரும் சேர்ந்து அப்படிலாம் சொல்லாத, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, எல்லாமே வேணும் நம்மளுக்கு, நல்லதே நடக்கும், நீ ஏன் அப்படி யோசிக்கிறேன்னு சொன்ன பிறகுதான் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் என்ன, செகண்ட் பேபி வந்துச்சு. நாங்க எல்லாருமே வந்து சவால்லாம் போட்டிருந்தோம். செகண்ட் பேபி வந்து கண்டிப்பா பொண்ணுதான் பிறக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அண்ணனுக்கு பையன் தான். ஸோ அதனால வந்து செகண்ட் வந்து பொண்ணுதான் வேணும்னு சொன்னோம். அதே மாதிரி வந்து பொண்ணுதான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணோமா. ஆனா கடைசியில வந்து எங்களுக்கு வந்து பொண்ணு பாப்பாவே கிடைக்கல, பையன் தான் வந்தான். ஸோ செகண்ட் பேபிக்கு வந்து அதே மாதிரி வந்து வளகாப்புலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா. பட் ஆனா வந்து ஃபர்ஸ்ட் பேபி அண்ணனுக்கு அன்னைக்கு பிறக்கும் போது வந்து நாங்க யாருமே கூட இல்ல. அவங்க வந்து லவ் மேரேஜ், அதனால வந்து ரன்னிங்னால என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே, யாருமே ஃபர்ஸ்ட் பேபிக்கு பார்க்கல. ஸோ அது எல்லாமே சேர்த்து செகண்ட் பேபிக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒன்னு நாங்க வந்து அவனுக்காக பார்த்து பண்ணோம். அதே மாதிரி வந்து செகண்ட் பேபி டெலிவரிக்கு வந்து டாக்டர் வந்து ஒரு டேட் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த டேட்ல உங்களுக்கு பெயின் ஆக்சுவலா வந்து ஜூலை 15 ஆர் 16 சொல்லியிருந்தாங்க. 14 to 16க்குள்ள எப்போ வேணா பெயின் வரும், நீங்க வந்து அட்மிட் ஆகலாம் அப்படின்னாங்க. பெயின் எதுவுமே வரல ஆக்சுவலா அன்னைக்குன்னு பார்த்து. அன்னைக்கு நான் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பனிக்கூடம் உடஞ்சிச்சு. அப்புறம் எங்கள் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பனிக்கூடம் உடஞ்சிச்சு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னோடனே நல்ல நேரம்லாம் பார்த்துட்டு சரி வீட்டிலேருந்து கிளம்பலான்னும் போது நானும் எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் மாமியார், எங்கள் நாத்தனார் 4 பேர் தான் முதல்ல கிளம்பணும். போனோடனே நியர்பை ஒரு ஹாஸ்பிட்டல் நர்சிங் ஹோம் இருக்குங்க. அந்த நர்சிங் ஹோமில் அவங்கள்ட்ட போய் பார்த்ததுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, ஆமா பனிக்கூடம் தான் உடஞ்சிச்சு அப்படின்னு. பெயின் ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. இல்லை பெயின்லாம் எதுவுமே இல்லை மேடம்னோடனே பெயின் கில்லர் கொடுத்தாங்க எனக்கு. கொஞ்ச நேரத்துக்குள்ள உங்களுக்கு பெயின் வரும், டெலிவரி ஆயிடும், நீங்க பயப்படாம போங்க அப்படின்ட்டு. அங்க இருந்து நான் வந்து ரெகுலரா செக்அப் பார்த்துட்டு இருந்த கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் போனோம். இப்பதான் வந்து மெயின் பிக்சர் இருக்கு. என்னன்னா, இவங்களுக்கு வந்து டெலிவரிக்காக நாங்க அட்மிட் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் போறோம். இவங்க பாட்டு விறுவிறுன்னு ஒரு 10 ஆள் அடிக்கிற மாதிரி நடந்து போனாங்க. அங்க வந்து ஆல்ரெடி வந்து அம்மா சின்ன வயசுல இருக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட மருமக டெலிவரிக்காக அட்மிட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அட்மிட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு போல. அப்ப வந்து அண்ணிய வந்து பனிக்கூடம் உடஞ்சிச்சுன்னு சொல்லவும் அங்க வந்து இருந்த நர்சஸ் எல்லாம் வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு இவங்க வந்து நடக்க சொன்னாங்க. அப்ப வந்து அங்க இருக்கவங்க எல்லாம் கேட்டாங்க, யாருக்கு டெலிவரி, பாப்பா பிறந்துச்சா அப்படிலாம் கேட்டாங்க. இதோ இப்ப நடந்து போனாங்களே அவங்களுக்கு தான் டெலிவரியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சொன்னோம். எல்லாருமே சிரிச்சாங்க. எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு கேட்டா, அவங்கள பார்த்தா எங்க புள்ள பெத்துக்க வந்த மாதிரியே தெரியல, ஏதோ 10 ஆள் அடிக்கிற மாதிரி நடந்து போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்கள கிண்டல் பண்ணாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா. சரி நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம், அண்ணி கொஞ்சமாவது பெயின் வந்த மாதிரி நடங்கன்னு சொன்னா எனக்கு நடக்கவே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பு காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நடந்த வீடியோவும் நான் வந்து ரொம்ப ஸ்லோமோல போட்டுதான் வந்து யூடியூப்லயே வந்து ஷேர் பண்ணேன். அவங்கள வந்து கொஞ்சம் பொறுமையா நடமா அப்படின்னு கை வீசி நடமா சொன்னா இவங்க பாட்டுல விறுவிறுன்னு ஜாகிங் போற மாதிரி நடந்து ஓடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரி அட்மிட் ப்ராசஸ் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அட்மிட் ப்ராசஸ் பண்றாங்க. இவங்களுக்கு வந்து பனிக்கூட 2:30 மணிக்கு உடஞ்சது இல்ல. ஆமா வீட்லயே வந்து மத்தியானம் ஒரு 2:30 மணி போல 3 மணி இருக்கும். அப்புறம் என்ன, டைம் ஆக வந்து உள்ள ஹாஸ்பிட்டல் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க எல்லாரையும் வெளியே துரத்தி விட்டாங்க. இவங்களை அட்மிட் பண்ணிட்டு ஒரு அட்டெண்டர் மட்டும் கூட இருக்கலாம்னு சொல்லவும் நம்ம அம்மா மட்டும் வந்து அண்ணி கூட இருந்தாங்க. நைட் எல்லாம் இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து நாங்க வெளியே வர டைம்ல என் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து டெலிவரிக்காக வந்திருந்தாங்க. அவங்களும் அட்மிட் ஆயிட்டாங்க.
ஃபர்ஸ்ட் வந்து நைட் எல்லாம் நாங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு வீட்ல இருக்கவங்களும் வெயிட் பண்றாங்க, நாங்களும் வெயிட் பண்றோம். நாங்க 2 ஃபேமிலி மட்டும் தான் வந்து வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நைட் 2 மணி ஆச்சு. டமால்னு அம்மான்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. நாங்கலாம் ஜாலி ஜாலி பாப்பா பொறந்துட்டா அப்படின்னு நினைச்சு அம்மாக்கு ஃபோன் அடிக்கிறோம். என் ஃப்ரெண்டோட அவங்க அட்டெண்டர் இருக்காங்களா அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறோம். மாத்தி மாத்தி அடிக்கிறோம். யாருமே எடுக்கல. அப்புறமா அம்மாவே ஃபோன் பண்ணிட்டு, "அம்மா குழந்தை பொறந்துச்சா?" கேட்டா, "ஒண்ணும் பொறக்கல. வாய மூட்டு வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. நைட் எல்லாம் ஒரு பொட்டு கூட தூங்காம எல்லாம் வாசல்ல வாட்ச்மேனுக்கு பதில் நாங்க எல்லாம் காவலுக்கு நின்னுட்டு இருந்தோம். கடைசியில ஒரு 2:30, 3 மணிக்குள்ள என் ஃப்ரெண்டுக்கே குழந்தை பொறந்துச்சு. ஆனா இவங்களுக்கு இன்னும் பொறக்கவே இல்ல. பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. அப்புறம் என்ன தங்கச்சிலாம் வேலைக்கு போனோம் பாவம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து அப்புறம் கிளம்பிட்டாங்க. தங்கச்சி, அண்ணன், பெரிய பையன் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்புறம் நானு, அண்ணா மட்டும் தான் வந்து வெளிய வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா காலையில பேஷண்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பயும் இவங்களுக்கு வந்து குழந்தையே பொறக்கல. மணி வந்து ஒரு 9:30 ஆயிடுச்சு. அம்மாவ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடலாம். ஏன்னா நைட் ஃபுல்லா அம்மா கூட இருந்தாங்க. சரி டீ குடிக்க போயிட்டு வாங்கமான்ட்டு அம்மாவ அனுப்புனோம். அம்மாவ அனுப்புன கேப்ல டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர் வந்துட்டு கூப்பிட்டு, "பவானி அட்டெண்டர் யாரு?" அப்படி கேட்டாங்க. நான் தான் இருக்கேன். ஐயய்யோ! என்ன பண்றது தெரியல. பயந்துட்டே, "சொல்லுங்க டாக்டர்ன்னு" போனா, "அம்மா இங்க பாருங்க. இந்த மாரி அவங்களுக்கு வந்து பனிக்கூடை வந்து உடைஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதாவது ஒரு 14 ஹார்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பாப்பா வந்து ரொம்ப புஷ் பண்ணி அவனோட மண்டை வந்து வீங்கிடுச்சு. ஸோ அதனால வந்து கண்டிப்பா சிசேரியன் தான் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க." எனக்கு ஒண்ணுமே புரியல. கண்ணுல தண்ணி ஊத்துது. என்ன பண்றது தெரியல. அம்மாவும் இல்ல, அண்ணாவும் இல்ல. நான் மட்டும் தான் இருக்கேன். "இல்ல டாக்டர், அம்மா வெளிய போயிருக்காங்க. வர சொன்னேன்." "அம்மா என்னம்மா சீரியஸ்னஸ் தெரியாம இது பண்றீங்க? சீக்கிரம் வர சொல்லுங்கன்னு" சொன்னோம். அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்தோனே அம்மாகிட்டயே இந்த மாரி சொல்றாங்க டாக்டரு. அம்மாகிட்டயும், அண்ணாகிட்டயும். "நீங்க வந்து சிசேரியன் தான் பண்ணணும். வேற வே இல்ல இங்க" அப்படின்னு சொல்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்றது தெரியல. நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ஆர்எஸ்ஆர்எம்ன்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க போனா வந்து நார்மல் டெலிவரி பாப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. ஒண்ணு சிசேரியன் இங்க வந்து சிசேரியன் மட்டும் தான் பண்ணுவோம். நார்மல் டெலிவரி தான் வேணும்னா இங்க வந்து ஆர்எஸ்ஆர் எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. டைம் வந்து காலையில 9:30க்கு மேல ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எங்களுக்கும் ஒரு பயமா இருந்துச்சா. அப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க, அண்ணா கிட்ட கேட்டதுக்கு வந்து, "இல்ல வேணாம். நம்ம ஆர்எஸ்ஆர்எம் போயிடலாம்னு" சொல்லிட்டாங்க அண்ணா. நம்ம பவானி கிட்டயே ஒரு வாட்டி கேட்கலான்னு சொல்லிட்டு அம்மா வந்து அண்ணி கிட்ட சொல்லவும், அண்ணி வந்து "நான் பரவால்ல ஆப்பரேஷனே பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ணாக்கு வந்து எப்படி சொல்றது? "இல்ல வேண்டாம். ஆப்பரேஷன்லாம் வேணாம். ரொம்ப கஷ்டப்படுவாங்க" அப்படி இப்படின்னு சொல்லவும், ஒரு டபுள் மைண்டா இருந்தாங்க. "இல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் அங்கேயும் ஆர்எஸ்ஆர்எம்லயும் போயிட்டு ஆப்பரேஷன் தான் சொன்னா அப்புறம் வேஸ்ட் ஆயிடும். பாப்பாக்கும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அதான் பவானி சொல்றேன்ல, அதனால சிசேரியனே பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லவும் சரின்ட்டு ஃபார்ம்ல எல்லாம் சைன் வாங்கிட்டு இவங்கள வந்து ஆப்பரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் என்ன ஆச்சு நீங்க சொல்லுங்க. கூட்டிட்டு போனாங்க. போனோனே முதல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, "உங்களோட ஜுவல்ஸு, உங்களோடது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுங்கன்னாங்க." ரிமூவ் பண்றேன்ற பேர்ல இந்த பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருந்தது. ஒண்ணு ஒண்ணா கழட்டி குடுக்கும்போது ஒண்ணுத்தையும் பார்த்து அழுது. நான் தான் சொன்னேன், நீங்க தான் எனக்கு தைரியம் சொல்லணும். நீங்களே தைரியம் சொல்லாம நீங்க உட்காந்து அழுந்தா நான் எப்படி இது பண்ண முடியும்ன்ற மாதிரி நான் சொன்ன உடனே, அப்பவும் அவ சமாதானம் ஆவல. இன்னொரு சீனியர் சிஸ்டர் வந்தாங்க. அவங்க வந்துட்டு, "ம்மா சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்" ஆக்சுவலா எனக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் அவங்க இன்னும் ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தாங்க. அவங்களுக்கும் செகண்ட் பேபி தான். அவங்களுக்கும் 10 இயர்ஸ் கேப் கழிச்சு தான் பொறக்குது. அந்த குழந்தைய வந்து ஆக்சுவலா அவங்களுக்கு பேபி வந்து ரொம்ப வெயிட் ஜாஸ்தி. அதனால உங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு பண்ணணும். ஆனா உங்களது பொசிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பண்றோம். மொத நீ ஏன் அழுகுற? நீ அழுகாத. அவங்களுக்கு தானே டெலிவரி போறவங்களே இதுவா இருக்காங்க. நீ அழாதன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் அப்புறம் ஆனாங்க. என்ன டெலிவரிக்கு வந்து உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. அது எப்படி சொல்றது? அப்ப வந்து ராகு காலம், யமகண்ட டைம் இருந்துச்சா, அப்ப நம்ம காமராஜர் பொறந்த நாள் அன்னைக்கு தான் வந்து நம்ம கிருத்தி குட்டியும் வந்து பொறந்தாரு. ராகு காலம், யமகண்டம்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா? சோ அதனால இப்படி கூட்டு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. கடைசியில பார்த்தா கடகடன்னு போனாங்க. உள்ள போயிட்டு ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் தான் குழந்தை அழுவுற சவுண்ட் கேக்குது. குழந்தை அழுதோனே நான் சொன்னேன், "இல்ல இது பையன் பாப்பா தான். நம்ம எதிர்பார்த்தபடி பொண்ணு பாப்பாவே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அண்ணாலாம், "இல்ல இது எந்த குழந்தைனே தெரியல. வெளிய வந்தா தானே தெரியும்னு." "இல்ல வாய்ஸ் பார்த்தா பையன் தான்" அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாரி நர்ஸ் வந்து பாப்பா வந்து வெளிய தூக்கிட்டு வராங்க. "பவானி அட்டெண்டர்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வந்து குழந்தை நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து கையில வாங்குறேன். வாங்குனோனே செம்ம சந்தோஷம். சந்தோஷத்திலேயே வந்து கண்ல திருப்பி தண்ணி ஊத்திட்டே இருக்கு. குழந்தைய பாக்குறேன். அவன் என்னடான்னா பொறந்த குழந்தை மாரியே பாக்கல. இப்படியே மொறச்சு பாத்துன்னு இருக்கா. எல்லாரையும் சுத்தி பாக்குறான். அவ்ளோ கியூட்டா இருந்தான். ஆனா என்ன ஒரு வருத்தம் அப்டின்னா, டாக்டர் சொன்ன மாரியே பாப்பா மண்டை நல்லா இவ்ளோ பெருசா தேங்கா மண்டை மாரி இருந்துச்சு. ஆனா என்ன சொன்னாங்க, "அது பயப்பட தேவையில்ல. நீங்க குளிப்பாட்டும்போது பாப்பாக்கு வந்து
தலையை அழுத்தி விட்டீங்கன்னா அது சீராயிடும்னு சொன்னாங்க. இப்போ வந்து பாப்பா வந்து நல்லாதான் இருக்கா. மண்டை வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆப்ரேஷன் பண்ணிட்டு கீழே என் ஃப்ரெண்டுக்குலாம் கூட நார்மல் டெலிவரி சொன்னேன் பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் குழந்தைய காமிச்சிட்டு உள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்க சிசரியன் பண்ணிட்டு குழந்தை கழுவிட்டு புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டா தொடச்சி எடுத்துட்டு வந்து குழந்தைய கொடுத்துட்டாங்க. குழந்தை கொடுத்துட்டு நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ணிய வந்து வார்ட் சேஞ்ச் பண்ணும் போதுதான் வந்து குழந்தைய நாங்க எடுத்துட்டு போயிட்டு கொடுத்தோம். அது வரைக்கும் அவன் வந்து எங்ககிட்டயே தான் இருந்தான். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அவன் வந்த பிறகு. அப்புறம் என்ன பொண்ணுன்ட்டு எதிர்பார்த்தோமா, பாப்பாவை கையில குத்தனே பொண்ணு தான் வேணும்னு சொன்னதே மறந்துட்டோம். ஐயோ ஜாலி, நம்மளுக்கு பாப்பா வந்துச்சு, அம்மாவும் சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாப்பினஸ்லயே நாங்க வந்து அப்புறம் அப்படியே முடிஞ்சு போச்சு. சரி, நீங்க வந்து மெயினா வந்து பாப்பாவை காட்ட சொன்னீங்க. பாப்பா வந்து வீட்டுல காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே வந்து அவரோட அந்த குளிக்க வைக்கும் போது அழுவுறது, அப்புறம் இப்ப வந்து அத்தை, ஆயா, அம்மா அதெல்லாம் வந்து அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆனா என்ன ஒண்ணுன்னா, அத்தை சொல்லுடான்ட்டு நம்ம வாண்டடா கேட்டா வேணுட்டுமே நம்மள வெறுப்பேத்த மாதிரி அக்கா அக்கான்ட்டு சொல்றான். அதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்றேன், பாருங்க. கண்டிப்பா வந்து அவரோட சேட்டைகள் எல்லாம் நாங்க இதுக்கப்புறம் ஒரு விளாக்லயும் நாங்க சொல்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இவங்களோட லவ் ஸ்டோரிய பத்தி நீங்க வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதுல வந்து லவ் ஸ்டோரியில வந்து மெயினான ஒரு பார்ட் இருக்கு. நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இவங்க வந்து சொல்வதெல்லாம் உண்மையில வந்தவங்க தானே, இப்ப நல்லா இருக்காங்களா, இப்ப எப்படி இருக்காங்க ஃபேமிலி, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல வந்து நாங்க அந்த விலாக போடுறோம். உங்களுக்கு அந்த விலாக் பார்க்கணும்ட்டு ஆசையா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதையும் நாங்க வந்து ஷேர் பண்றோம். அவ்வளவுதான், இந்த விலாக் இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். பாய். பாய். தேங்க்யூ. அம்மா அம்மா அம்மாடா, அக்கா இல்லடா. அம்மா அம்மா ஜிங்கு சிக்கான் ஜிங்கு சிக்கான் ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கான் ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு கத்தி ஜிங்கு சிக்கான் ஜிங்கு சிக்கான் ஜிங் 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 ஜிங்